டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராது? இன்னைக்கு பந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் பந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனோம். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன போயா? சார், டாக்டர் சார், என்ன எவனையுமே காணோம்? கார் உள்ள நிக்குது, வீடு அங்கதான் இருக்கு. ஆனா எவனாவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்து ஆகணும். நம்ம மலபாரை விட பெரிய கஞ்சனா இருப்பான் போல் இருக்கு. கேட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் போடக்கூடாது. இப்ப என்ன பண்ணலாம்? சரி கோவிந்தா, எகிரி குதிடா. ஐயோ! சுத்தம்டா. டாக்டர், என்னைய ஓ நாயை பார்த்து நீங்க பயந்து வர்ற? யோ, அந்த நாய் கடிச்சா கழுத்துல தான் கடிக்கும். போன வாரம் வந்த கிழவி ஒருத்தைய கழுத்துல கடிச்சு துப்பிடுச்சியா. எனக்கே அந்த நாயை பார்த்தா பயம். அது பயப்படுற ஒரே ஒரு ஆளு என் கம்பவுண்ட் பெருமாள் தாயா. பெருமாளே, எங்கடா போய் தொலைஞ்ச? சார், குட் மார்னிங் சார். பேட் மார்னிங். எப்ப சார் வந்தீங்க? நேத்து நைட்டு 8 மணிக்கு வந்தவன் இன்னைக்கு காலையில 8 மணி. ஒரே இடத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் நகர விடாம இது உட்கார வச்சிருக்கு. நல்ல காரியம் பண்ணீங்க சார். இதுக்கு பயந்து போய் கேட்ட ஜம்ப் பண்ணு நினைச்சிருந்தீங்கன்னா இடுப்புங்கல ஒண்ணு இருந்திருக்காது. ஐயோ அம்மா! டேய், லைஃப்லயே ஒரு போலீஸ்காரனை ஒரு நாயை அரெஸ்ட் பண்ணி 12 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சிருந்தது இந்த நாய் தாண்டா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். இந்த பஞ்சாபி கேசன் இருக்கானே. ஓ, இதுக்கு நேம் பஞ்சாபி கேசனா? எஸ் சார். இப்போ இவனை சிட் அப்படின்னு சிட் பண்ணிட்டா பாத்தீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ் அப்படினா சிரிச்சிடுவான். ஏய் பஞ்சாபி கேசன் ஸ்மைல். ஏய் வெள்ள நாயே, இந்த கருப்பு நாய் நீயும் வித்த காட்டுற பாக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தனா? டேய், ஒரு ஃபுல் நைட் நான் ஒண்ணுக்கு போகலடா. இப்போ விட்டா ஒரு பக்கெட் பேஞ்சிருவேன்டா. டேய், யூ டோன்ட் வரி சார். ஏன் எனக்கு பதிலா நீயும் நாயும் பேஞ்சிருவீங்களா? இல்ல, இந்த பஞ்சாபி கேசன் புடிச்சு கட்டிட்டேனா நீங்க ஃபர்தரா டாக்டரை ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டியதானே? இனிமே டாக்டரை ப்ரொசீட் பண்ண வேண்டியதே இல்ல. இந்த நாயை கொண்டு போய் டாக்டர் கிட்ட விடு, அது ப்ரொசீட் பண்ணிக்கு. அப்புறம் டாக்டர் காலி, நீ அந்த ஸ்பாட்டுக்கு டாக்டரா வந்துடலாம். தேங்க் யூ சார். டேய் வாடா பஞ்சாபி கேசன் வாடா. வாடா. எப்பா, லைஃப்ல நான் பேய்க்கே பயந்ததுல இந்த நாய் என்ன பயமுறுத்திச்சுடா சாமி. நானும் அரை மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் ஆகும் தானே? டேய் கரிபாட்டி, வாய் மூடி போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். அண்ணே குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே. நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியா தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளிய கோட்டைக்கு போறணும்ல. நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிளங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்ப கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா +2 படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பவும் உப்பலா வரும், வேலை கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும்.
அப்பா பசி தாங்க முடியல, காதை அடைக்குது. அப்பா ஒரு பிளேட் பிரியாணி கொடு, சீக்கிரம் சீக்கிரம். கொண்டாயா. அண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணே. டேய் நான் பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கேள்றேன். கேளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுங்கண்ணே. அடே பசிக்குதுடா டேய். ஒரு சின்ன பதில் தானே, சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னடா கேள்றா? ஆமா, உங்க கூட இருந்த தங்கத்துக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? அடே கல்யாணம் எல்லாம் ஓல்டு பேஷன்டா. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல அவ டைவர்ஸ் பண்ணுவா. அப்புறம் அவ கோர்ட்டுக்கு முக்காடு போட்டு வருவா, நான் கூலிங் கிளாஸ் போட்டு போகணும். இதெல்லாம் தேவையில்லடா. நான் எல்லாம் பெரிய லிஸ்டா. பெருந்தலைவர் காமராஜர், வாஜ்பாய் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டா. இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா, அதனாலதான் உங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியல்ல, கேட்டு போக வேண்டியதானே. அப்புறம் என்கிட்ட வந்து நக்கல் பண்றது நக்கல். போடா போடா. அப்பா ஒரு டவுட். டேய் என்ன சாப்பிட விடுங்கடா. ஒரு சின்ன டவுட். டேய் பாவிங்கடா, பசி தாங்க முடியல. என்னண்ணே டவுட்? என்ன டவுட்? சதாம் ஹுசேனை தூக்குல போட்டாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அமெரிக்காக்காரனை கேட்க வேண்டிய கேள்வி என்ன வந்து கேக்குறியடா? ஓகே ஓகே, ஒசாமா பின் லேடனை பிடிப்பாங்களா மாட்டாங்களா? அது அவன் பொண்டாட்டி இருந்தா போய் கேட்றா. போடா. அப்பா அண்ணே பிரியாணியை சாப்பிடுங்க. இது என்ன பெரிய அணியா சாப்பிடுறேன்? டேய் பசிக்குதுடா, சாப்பிட விடுறா. கொஞ்சம் கொடுங்க. டேய் எனக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன்டா. எனக்கு பசி, கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வேற பிரியாணி வாங்கி சாப்பிடுறா. கொஞ்சம் கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன்டா. கொஞ்சம் கொடுங்க. பாடுவா, இப்போ என்ன நீ பிரியாணி சாப்பிடணுமா? ஆமாண்ணே. சாப்பிடணுமா? ஆமாண்ணே. சாப்பிடுறா 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 சாப்பிடுறா. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. சத்தியமா சொல்றேன்டா, இனிமே நான் பிரியாணியை சாப்பிட மாட்டேன்டா. வாழ்க்கையில பிரியாணியை கண்ணால கூட பார்க்க மாட்டேன்டா. வேலைண்டா எனக்கு.